high quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. பழனி வாரணாசியில் இருக்கிற சிக்ரா, இங்க முதியோர் இல்லம் கொரட்டி தட்டட்டி, வணிக வளாக மதுரை, இனி வர இருக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நகரத்தாருக்கு தர்ம காரியங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை எல்லாம் வடிவமைக்க இருக்கின்ற அற்புதமான தர்மமாக ஒவ்வொன்றையும் செய்து வரக்கூடிய ஒரு மிக சிறப்பு வாய்ந்த அன்புக்குரிய அண்ணன் திரு கட்டிட வடிவமைப்பு பொறியாளர் திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கரவொலியை வாழ்த்துக்களாக நகரத்தாரோடு பைரவன் கோவிலை சார்ந்த நகரத்தார் பெருமக்கள் நண்பர்களே, ஆட்சிமார்களே, மேடையில் வீட்டிற்கும் காசி நகர்த்தார் சங்கத்தின் நண்பர்களே, வெகு திரளாக வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அண்ணன் நாராயணன் எல்லாத்தையும் விளக்கமா பேசிட்டாங்க. ஒரே ஒரு நன்றி மட்டும்தான் அவங்க சொல்லணும். ஏன்னா அவங்க நடந்த கதைகள் எல்லாத்தையுமே நேரடி விளக்கம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பெரிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சங்கத்து நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா நானே இந்த மாதிரி ஒண்ணு செய்வேன்னு எதிர்பார்க்கல. அன்னை கேட்கும் போது அன்னபூர்ணி ஆட்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க தான் விதை போட்டது. அவங்களுக்கு எனக்கு பெரிய நன்றி. ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல, எது செய்யணும் எல்லாத்தையும் பணம் இருக்கு, யார்கிட்ட இல்லை. ஆனா இந்த வாய்ப்பு கிடைச்சி அதை உபயோகப்படுத்துறதுக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறான். அடுத்து இந்த செய்யறதுக்குரிய இடத்தை கொடுத்த கண்டமாணிக்க எம்ஆர் பிரதர்ஸ் குடும்பத்தாரும் அண்ணன் லட்சுமணன் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப சிறப்பா ஃப்ரெண்ட்லியா நானும் அவங்களும் அன்னைக்கு இப்ப கால் கொண்ட விழா அன்னைக்கு பார்த்தது, அதுக்கு இன்னைக்கு தான் பார்க்கணும் திருப்பி. இடையில வந்து இந்த பொறுப்புகளை எல்லாம் யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? அந்த ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நமது நண்பர் முத்துராமன் அவர்களும் தான் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எதுவுமே பார்க்கல. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சாப்பாடு கூட எல்லாம் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லாமே அவங்க தான். நாங்கள் வந்து அன்னைக்கு கால்கோள் விழாக்கு வந்தோம், அப்புறம் இன்னைக்கு திறப்பு விழாக்கு வந்திருக்கோம். அவ்வளோ பிளானிங்ல இருந்து எக்ஸிகியூஷன் எல்லாம் எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. பார்த்துருப்போம் அந்த செட்டிநாடு ஸ்டைல் எதுவுமே கொஞ்சம் கூட மாறாம அற்புதமா ஆண்டாண்டு காலம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்றதுல பெருமைப்படுறேன். இது ஒரு முத்தாய்ப்பான சேவை என்னை பொறுத்த வரைக்கும். நான் நிறைய செய்றேன், யாரும் கேட்டு இல்லைன்னு பெரும்பாலும் சொல்றது இல்லை. ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு உதவி செய்யணும் தான் பார்ப்பேன். வேலை கேட்டாலும் சரி, இல்ல பணம் கேட்டாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் எப்படி உதவி செய்யலாம்னு பார்ப்பேன். கடன் கேட்டா கொடுக்கறது இல்லை, மன்னிக்கணும். அதனால அன்பு கடன்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொடுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பிரின்சிபல். லேர்ன், earn, return. அது நம்ம வாழ்க்கையில இந்த 3 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம இதுல இருந்து வழுவவே மாட்டோம். எல்லாருமே படிக்கிறோம் முன்பகுதி நம்ம வாழ்க்கையில, அதுக்கு பின்பு நிறைய சம்பாதிக்கிறோம், சேர்க்கிறோம், பிள்ளைகளுக்கு சேர்க்கிறோம், பிறந்தவங்களுக்கு சேர்க்கிறோம், எல்லாருக்கும் சேர்த்துட்டே இருக்கோம். அதை வந்து ஒரு பகுதி கொடுக்கணும். நான் கிட்டத்தட்ட 50% கொடுத்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும்
இப்போ நாங்களே ஒரு ஃபவுண்டேஷன், கிளாசிக் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கோம் திருச்சியில். ஒரு 6 ஏக்கர் திருநகர் பக்கத்தில் தென்னூருங்கிற இடத்துல வச்சிருக்கோம். அது நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு எப்படி அவங்க சாஃப்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அந்த இன்ஸ்டியூட்டை வச்சிருக்கோம். நத்திங் அகாடமிக்கு கமர்ஷியலா எதுவுமே இங்க கிடையாது. நான் தான் கையில இருந்து மாசம் மாசம் நிறைய செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அற்புதமா அது வந்திருக்கு. நம்ம அட்வைசரா நம்ம சேதுராமன் சாத்தப்பன் பாம்பேல இருந்த அவங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவோட அவங்க சேர்மன், அவங்க தான் இப்ப எங்க அட்வைசரா இருக்கிறாங்க. அருமையான காரியங்கள் அங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தொடர்பு கொண்டா, திருச்சி வந்தா அதை பார்த்தா நிறைய ஐடியா கிடைக்கும். உங்களையும் அந்த பங்குதாரரா, உங்களையும் அதுல ஒரு பங்கு கொடுக்குற மாதிரி, ஏத்துக்கிற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது ஒரு முத்தாய்ப்பான சேவைன்னு சொன்னேன். எப்படின்னா, நான் உரைச்சு பாக்குறேன். இவ்வளவு நாள் நான் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு 60, 80 எல்லாம் பண்ணோம். எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டேன் குடும்பத்தாரோட சேர்ந்து. இதை செய்யும் போது நான் சரியான பாதையில தான் போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீங்க எல்லாம் பாராட்டும் போது நான் இதுவரைக்கும் வந்த பாதை சரியான பாதைன்னு தெரியுது. இப்ப நீங்க இன்னொரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. எதிர்காலமும் இதே மாதிரி இருக்கணும், இது இல்லைன்னா இதை விட சிறப்பா இருக்கணும்னு சொல்றீங்க. இந்த கைத்தட்டல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு உறுதி கொடுக்குறேன், இதை விட சிறப்பா தான் இருக்கும். அப்ப போய் 1813 திருப்பனந்தாள் குமாரசாமி மடத்துல தங்கியிருந்து விஸ்வநாதருக்கு பாலாலும் தேனாலும் சந்தனத்தாலும் அபிஷேகம் செய்த ஒரே இனம் நகரத்தார் இனம். யோசிச்சு பாருங்க. 1813 அப்புறம் நாம அந்த சத்திரத்துல போய் சும்மா தங்கப்படாதுன்னு ஒரு அருமையான கற்கட்டடத்தை அங்க காசியில போய் கட்டினாங்க நகரத்தார். இந்த பதிவுகள் ரொம்ப முக்கியம். எங்க திருப்பனந்தாள் குமாரசாமி மடத்துக்குள்ளேயே அந்த பகுதிக்கு செட்டிக்கட்டுன்னு இன்னமும் பேரு. திருப்பனந்தாள் மடத்துல செட்டிக்கட்டுன்னு பேரு. அவங்க அங்க வச்சுதான் இந்த சம்பவ பொருள் ஒவ்வொரு முறையும் போனது. அதற்கு பிறகு நமக்குன்னு தனி இடம் வேணும், நமக்குன்னு தனி சத்திரம் வேணும்னு சொல்லி ஒரு மடம் ஒன்று இருந்தது. சாமியார்கள்லாம் இருந்து மடத்தை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. 1863 அந்த சாமியார்கள் அவங்களுக்கு முன்னாடி அடங்கினவங்களை எல்லாம் ஸ்மாதுவா வச்சு சிவலிங்கத்தை 5 பேரை வச்சு கும்பிட்டாங்க. கும்பிட்டு இருந்தவங்களை நாங்க இது மாதிரி சத்திரம் பண்ண போறோம்னு அவங்க மடத்தையும் இடத்தையும் கொடுக்கும்போது இந்த லிங்கத்தை 5ஐயும் நீங்க பாதாளத்தில் உள்ள லிங்கத்தை நீங்க பராமரிச்சு வணங்கி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதன் அடிப்படையிலையும் இவ்வளவு பெரிய இடத்தை எல்லாம் சேர்த்து வாங்கி இன்னைக்கு நம்ம பழைய நாட்கோட் சத்திரம் இருக்கிற இடம் 1863 கிரகப்பிரவேசம் செய்யப்பட்டது. அந்த பழைய அவங்க கும்பிட்ட லிங்கம் தான் இன்னைக்கு நம்ம காசி விடுதியில போய் கும்பிடுற பாதாள ஈஸ்வரர் அப்படிங்கிற லிங்கம். அதுக்கு போய் பால் கட்டளைன்னு ஒன்று கண்டிப்பா எழுதுவாங்க நகரத்தார்கள். ஏன்னா அதை முதல்ல அதுக்கு ஒரு கட்டளையே உருவாக்குனாங்க. ஏன்னா அதை பூஜிக்காம யாரும் காசிலிருந்து வரக்கூடாதுன்னு பால் கட்டளைக்குன்னு ஒரு ரூபாய் எழுதிட்டு தான் வர்றதுன்னு வச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு 1863 இருந்து பல்வேறு மாற்றங்களை. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நகரத்தார்கள் பல்வேறு கோயில் கட்டியிருக்கோம் தமிழ்நாட்டு பாணியில. ஆனா தமிழ்நாட்டு பாணியில நகர விடுதிக்குள்ளேயே நகரேஸ்வரர்னு ஒரு கோயிலை கொண்டு போய் அங்க கட்டினாங்க. அங்க இருக்க ஒவ்வொரு சாமி முகத்தையும் சாமியை பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ சிரிச்ச முகம், திருத்தமா அப்படி இருக்கும். அந்த கோயிலை உருவாக்குனாங்க. சின்ன அத்தனை சாமி அந்த சின்ன இடத்துக்குள்ள அடக்கமா அற்புதமா பண்ணாங்க. அது பல்வேறு கும்பாபிஷேகங்களை கண்டது. காசி விசாலாட்சி என்கிற சக்தி பீடம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் முழுக்க முழுக்க திருப்பணி செய்யப்பட்டது. 1893 எல்லாம் அற்புதமான கும்பாபிஷேக பணிகள் செய்யப்பட்டது. அதன் பிறகு சிக்ரா நந்தவனத்தை 1894 அந்த நந்தவன இடத்தை வாங்கினாங்க. அந்த இடத்துல பணியாளர்களா போய் நிறைய பேர் பூ பறிக்கிற வேலைக்கு நந்தவனத்துல தண்ணி எல்லாம் விடுற வேலைக்கு போனாங்க. அதுல வேலைக்கு போனதுல ஒருத்தர் தான் ஈவேரா என்பவரையும் மறந்துவிடக் கூடாது. அவர் தான் அதுல பணி செய்தவர்ல ஒருத்தர். ஆமா, அவருடைய சுயசரிதையில இருக்கிறது. ஈவேரா அவர்கள் அங்கே பணி செய்ய போனார். அங்க போய் தான் அப்புறம் தாடி வச்சு மாறி இங்க சில காரணங்களுக்காக மாறினார். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி சிக்ரா நந்தவனத்துல. அதன் பிறகு சிக்ரா நந்தவனம் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அறப்பணிகள் துவங்க பெற்று இன்னைக்கு இந்த சம்பவம் இடையறாம நடக்குது. 1976 எமர்ஜென்சி பீரியட்னு வந்தது, அவசர காலநிலை பிரகடனம். அந்த காலகட்டத்தில் 4 பேர் சேர்ந்து சாலையில போக முடியாது. ஆனா நம்ம சம்போ நாதஸ்வர மேளத்தோட பொருள் எடுத்துட்டு போறதுக்கு மட்டும் இந்திய அரசாங்கம் தடை விலக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம எடுத்துட்டு போலாம். அவசர காலங்களிலும் சரி, அதே போல மிசா காலங்களிலும் சரி.
அதே போல நம்ம சத்திரத்துல இப்ப பாத்தீங்கன்னா உயரமா படி இருக்கும் பழைய சத்திரத்துல, அதுக்கப்புறம் சொல்ல போறேன். படி ஒசரமா இருக்கும். இவ்வளவு படி இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப அருமையா திட்டமிட்டு நகரத்தார்கள் கட்டினாங்க. அதாவது என்னன்னா, காசியில கங்கை வெள்ளம் அந்த அவ்வளவு தூரத்துக்கு வரும், வந்திருக்கு. நம்ம கங்கையில அது மாதிரி அவ்வளவு தூரம் சத்திரம் வரையும் வந்திருக்கு. எப்படி சம்பவம் கொண்டு போறாங்க நகரத்தார், இடையறாம கொண்டு போறாங்கன்னு ஊரே பார்த்துச்சு. ஓடத்துல பொருளை வச்சு கொண்டு போய் விஸ்வநாதருக்கு பூஜை பண்ண இனம் நகரத்தார் இனம். அதற்கு பிறகு அந்த காலகட்டங்கள் மாறி இப்ப கொரோனா வந்தது, கோவிட் பீரியட். அந்த கொரோனா காலகட்டத்தில் 4 பேர் சேர்ந்து சாலையில போக முடியாது. அப்பொழுதும் சம்போ செல்வதற்கு மட்டும் எந்த தடையும் இல்லாமல் சம்போ விஸ்வநாதருக்கு கொண்டு செலுத்தப்பட்டது. இந்த தொடர்ச்சியான இந்த பெருமைகள்ல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள், காசி மக்கள் நம்மளை வச்சு ஒரு பழமொழி ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. என்ன பழமொழினா, பஞ்சாப் மெயில் தவறினாலும் தவறும், நகரத்தார் சம்போ தவறாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அறத்தை இன்றைக்கு வரையும் நாம் செய்து வருகிறோம். இந்த காசினா என்ன சிறப்புனா ஒண்ணும் இல்லை. ஏன் சார் காசிக்கு போய் இவ்வளவு பண்ணணும்? ராமேஸ்வரமும் காசியும் தான் இந்தியால 2 உயர்ந்த தலங்களாக இந்துக்கள் சைவர்கள் நினைக்கிறது. ஏன்? ராமன் பிடிச்ச லிங்கம் ராமலிங்கம் ராமேஸ்வரத்தில் இருக்காரு. ஆனா சிவலிங்கம் காசியில அவருக்கு பூஜை பண்ற போது வில்வ இலையில ராம மந்திரத்தை சந்தனத்துல எழுதித்தான் வில்வ இலையில வைப்போம். நம்ம சத்திரத்திலிருந்து போற வில்வ இலையிலையும் அதை எழுதித்தான் வைப்பாங்க. ஏன் ராமன் வைக்கிறான்? ராம மந்திரத்தை சொல்லிதான் சிவபெருமானே அங்க இருக்கக்கூடிய உயிர்களுடைய ஆன்மாக்களை கடைத்தேற்றம் செய்கிறார்னு நம்முடைய எல்லா சிறப்புகளும் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த சைவ வைணவ ஒற்றுமையினுடைய தலமாக திகழக்கூடிய காசி ஒரு புண்ணியமான சேத்திரம். அங்க மட்டும்தான் கங்கை திசை மாறி ஓடுகிறாள். எல்லா இடத்திலையும் நேர அங்க இருந்து வரக்கூடிய கங்கை காசியில மட்டும் திசை மாறி ஓடி, எப்படி அங்கே இருந்து வடக்கே இருந்து தெற்க நோக்கி வர்றது ஒரு அமைப்பு, தெற்கே இருந்து வடக்க நோக்கி போறது ஒரு அமைப்பு. ஒண்ணுக்கு பேரு வடக்கே இருந்து தெற்க நோக்கி வந்தா அதுக்கு பேரு மரணித்தல்னு பேரு, மரணம்னு பேரு. தெற்க இருந்து வடக்க நோக்கி போனா அதுக்கு பேரு சரணம்னு பேரு. அதுக்கு மரணம், இதுக்கு சரணம்னு பேரு. இந்த பதியும் இல்லை என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான கஷேத்திரத்துல நான் ஆச்சரியப்பட்டேன். அங்க ஒவ்வொரு திருப்பணிகளும் நம்ம நகரத்தார் தான் பண்ணி வச்சிருக்காங்க. குளிர்காலம் இப்ப ரொம்ப கடுமையான குளிர்காலம், சரியானே? காசியில ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே உதடெல்லாம் விரிஞ்சிடும், ஒண்ணும் நிக்க முடியாது, ஒரே பயங்கர குளிர்காலம். ஆமா, 5 டிகிரி 6 டிகிரில இருக்குங்கிறாங்க ஆட்சி. அப்பேற்பட்ட குளிர். அந்த குளிர்காலத்தில் கூட விஸ்வநாதருக்கு குளிரக்கூடாது என்று குளிர்கால சட்டை என்கிற மக்மல் பட்டை ஏற்படுத்தி வைத்தவர்கள் நகரத்தார்கள். அது மக்மல் பட்டு பேரு. அப்ப ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நமக்கு எப்படியோ அப்படித்தான் விஸ்வநாதருக்கு, ஆகா அவர் குளிருமே அப்படின்னு அவருக்கும் அப்பேற்பட்ட சிறப்பை செய்தார்கள். கல்கத்தாவில இருந்து நம்ம நகரத்தார்கள் வங்காளத்திலிருந்து போய் காசிக்கு ஒரு காலத்துல போய் பண்ணாங்க. பர்மா வாழ் நகரத்தார்கள் உதவி செய்தாங்க. பர்மா எல்லாம் அப்புறம் செய்ய முடியாம போன பிறகு செட்டிநாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற நகரத்தார்களை ஒருங்கிணைத்து இந்த காசி நாட்டுக்குடி நகரச்சித்திர மேலாண்மை கழகம் என்கிற அமைப்பு உருவாக்க பெற்று இன்றைக்கு 76 நகரத்தார் ஊர்களுக்கும் பொதுவாக்கி அனைத்து ஊர் நகரத்தார்கள் இதில் பங்கு கொண்டு புள்ளி எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நாங்கள் செயலாற்றும் வேகத்தில் அதிகம் என்கிற அளவில் உலகம்பட்டியில் இருந்து ஒரு சிறப்பான செயல் வீரர்கள் லேனா காசினார்கள், லேனா நாராயணன் போன்றவர்கள் எல்லோரும் மிக சிறப்பான செயல் பணிகளை ஆற்றுகிறார்கள் என்றால் 76 ஊருக்கு இதை பொதுவாக்கிய அந்த முன்னோர்களுக்கு ஒரு பெரிய கரவலை கொடுத்து வாழ்த்தணும். ஒரு குறிப்பிட்ட சில குடும்பம் தான் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்தது. 43 குடும்பம் தான் கையெழுத்து போட்டு அந்த வங்காளத்துல கல்கத்தாவில கொடுக்கப்பட்ட ரிபேட் தொகை வாங்குவதற்காக ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டிருந்திருக்கு. அதற்கு பிறகு எல்லோருக்கும் பொதுவாக இது உருவாக்கம் செய்யப்பெற்று நகரத்தார்கள் எல்லோரும் பங்களிக்கின்ற ஒரு சிறந்த அமைப்பாக இது உருவாகி இருக்கிறது. நாம எல்லாம் கொண்டாட வேண்டிய மனிதர்கள் யார் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களை கையெடுத்து கும்பிடணும். எப்படி தெரியுமா? என் சந்ததி எத்தனை ஆண்டு ஆனாலும் மொழி தெரியாத தேசத்துல இங்க விஸ்வநாதரை கும்பிடுறதுக்கும் கும்பிடுவதற்கும் இந்த கும்பிக்கும் அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று, கும்பினா வயிறு அர்த்தம் தமிழ்ல, பயப்படவே வேண்டாம்னு உணவு நம்ம வீட்டு இட்டலியே அங்க போய் சாப்பிடலாம், நம்ம வீட்டு சோத்தை அங்க போய் சாப்பிடலாம். அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த விருந்தோம்பலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு பெரிய கரவொலி கொடுத்து நாம் வாழ்த்துவோம். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம்.